இந்த வீட்ல எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த வீட்ல உனக்கு யாரும் துரோகம் பண்ணல. இங்க முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் உள்ள போமா. எதுக்கு இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்ல, அவளுக்கு கொஞ்சம் கோபம் வருது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல, எதுக்கு நீ இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நம்ம டூட்டில இல்லையே. நான் டூட்டில இருக்கும்போது சார் என்ன கூப்பிடுவேன், எதுவும் தெரியாம பேச வேண்டாம். அதான் அந்த பொண்ணு சொல்லுதுல, டூட்டில இருக்கும்போது நான் கரெக்டா தான் கூப்பிடுறேன்னு. டூட்டில இருக்கும்போது மரியாதை கொடுத்தா போதும். இது வீடு. வீடா இருந்தாலும் என் புருஷன் கமிஷனர் தானே, அவங்க டிஎஸ்பி தானே. இல்ல இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியுமா என்ன? இதுல என்ன இருக்கு? ஒண்ணா ட்ரைனிங் எடுத்தோம், ஃப்ரெண்டா இருந்தோம். இதுல எந்த தப்பு இல்லையே. நான் இப்படிதான் பார்த்த நாள்ல இருந்து கூப்பிட்டு இருக்கேன். அவனே என்ன ரோகின் தானே கூப்பிட்டு இருக்கான். இதுல என்ன தப்பு இருக்குது? இங்க ரெண்டு ஒண்ணா ட்ரைனிங் எடுத்தீங்க, நீங்க சொல்லிட்டு எனக்கே தெரியுது. உன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட எல்லாத்தையும் மனம் விட்டு சொல்ல முடியாது. அதுக்கு தகுதியானவா நீ இல்ல. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இப்போ உனக்கு விளக்கம் கொடுக்கற நிலைமையில நாங்க இல்ல. ஒரு பொண்ணை காணோம், நாங்க தேட போனோம். உன் வேலை எது உண்டு அதை போட்டுட்டு உள்ள போ. இல்ல இப்பமே டூட்டில போய் ஜாயின் பண்ணுவேன். பண்ணிட்டு என்ன வேலை செய்ய தடை பண்ணான்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சுவேன். கமிஷனர் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். உள்ள போ. சாரிக்கு சார், என் வேலை செய்ய தடை பண்ணா நான் யாரா இருந்தாலும் இப்ப தான் ஆக்ஷன் எடுப்பேன். என்ன மன்னிச்சு. சின்ன வாட்டி என் மனைவி கிட்ட நீ இப்படி பேசுன. பார்த்தல? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட். உன்கிட்ட சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உன்கிட்ட இல்ல. பார்த்தல? அவ உயிர் தோழிதான். ஆனால் அவகிட்ட கூட உன் தன்மானத்தை அவன் விட்டு கொடுக்கல. டேய் வாடா. சாரி கேளு. அவகிட்ட நீ சாரி கேளு. ஐயோ இவன் ஒருத்தன். தேன்மொழி மன்னிச்சிரு. இதுதான் புரிதல். அவன் அதட்டின அடுத்த நொடி தன் தன்மானத்தை கூட பார்க்காம உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா பாரு. இதுதான் சரியான புரிதல். சின்ன வாட்டி தேன்மொழி நீ இப்படி பேசுத போத்தேன், நான் அரைஞ்சிருவேன். அதான் சாரி கேட்டுட்டேனே. சரி வா, டூட்டியை பார்க்கலாம். இப்பவும் வா போன்னு தானே வருது. ஐயோ டைக்கிஸ் கிடக்குது வரதுன்னு உனக்கு தெரியுமே. சரி, அவளுக்கு பிடிக்கல, வாங்க போங்க, நீ கூப்பிடு. சரி சாரி கிசோ சார், வாங்க நம்ம டூட்டியை பார்க்கலாம் சார். எத்தனை நாள் இந்த நாடகம் நடக்குன்னு நானும் பார்க்கறேன். பச்சை பிள்ளை ஏமாத்துற மாதிரியா ஏமாத்துறீங்க? உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. போலாமா சார்? முக்கியமான டூட்டி, சீக்கிரம் பொண்ணை கண்டுபிடிக்கணும். வாங்க. நீ போ, நான் வரேன். ஓகே சார். சாரிமா, இனி அவளை கூப்பிட மாட்டான். ஆமா, அப்ப என் ஃப்ரெண்டு தான், மறைச்சது தப்பு தான். நான் வந்து எல்லா விவரத்தையும் சொல்றேன். நம்பிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. சரி, எனக்கு முக்கியமான டூட்டி இருக்கு, நான் கிளம்புறேன். ரெண்டு பேரும் ஒண்ணா ஜாயின் பண்ணியா விடுறீங்க? ஓ, என்ன பிரிச்சு இவங்க ரெண்டு இணைச்சு பாக்குறீங்களா? பாருங்க, இந்த வீட்டுல ஒருத்தர் கூட ஜோடியா இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் நான் பிரிச்சு காட்டுறேன். எப்படி எண்ணிக்கை சொல்லி நீங்க பிரிச்சீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் நான் பிரிச்சு காட்டுறேன். பிரிச்சு காட்டுவா இந்த தேமொழி. அதிரா. மாமா மாமா மாமா. எலிப்பட்டு போய் நினைக்க தெரியுமா, அக்கா பொண்ணு காணோம். அது விஷயமா வெளியில போறேன். ராத்திரி வர முடியாது, என்னமோ தெரியல. சாப்பிட்டுட்டு தூங்கு. சரிங்க மாமா. அப்புறம் அப்பாவை தேடி போனேன், ஆட்டுக்குட்டி தேடி போனேன். வீட்டை விட்டு வெளியில போகாத. சரிங்க மாமா. நான் இல்லாம வீட்டை விட்டு வெளியிலே போக கூடாது, புரியுதா? சரிங்க மாமா. சும்மா சாப்பிடாம உண்ணாதவங்களா இருக்க வேண்டாம். நான் இப்படிதான் இருப்பேன். மாறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். என் மனசுல இருக்க வலியும் வேதனையும் காயமும் ஆறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அதுக்காக சும்மா இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காத. சரிங்க மாமா, அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் மாமா. சரி, சாப்பிட்டு தூங்கணும்னா? மாமா. என்ன என்ன? நீங்க இப்ப என்கிட்ட பேசுறது கனவு இல்லல்ல? இல்ல, கனவு இல்ல. இங்க பாரு, என் மனசுல இருக்கிறது ஆறாத காயம், ஆறாத வடு, தாங்க முடியாத வேதனை. என் இடத்துல நான் இல்ல. எந்த பையன் இருந்தாலும் இப்படிதான் இருப்பான். புரியும் மாமா, அதனாலதான் நான் அமைதலா போறேன். சத்தியமா இதுவரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல மாமா. எனக்கு விவரம் தெரியும் போதே நான் நரகத்துல தான் இருந்தேன். அதனாலே என்ன மாதிரி யாரும் நரக வாழ்க்கை வாழ்ந்துட கூடாதுக்காகவே எந்த குடும்பத்துக்கும் நான் தீங்கு செய்யறதே இல்ல, யாருக்கும் நான் செய்யறது இல்ல. ஒருவேளை நான் அறியாத வயசுல ஏதாவது பண்ணிருக்கலாம். அறியாத வயசுல செய்யறதெல்லாம் பாவம் ஆகாது மாமா. என்ன சொல்ற நீ? எப்படி மாமா அறியாத வயசுல நான் செய்யறதெல்லாம் பாவம் ஆக முடியும்? எனக்கு விவரம் தெரியும் போது நான் எந்த குடும்பத்துக்கும் பாவம் செய்யல. என்ன சொல்றா இவா? அப்ப என் ஞாபகத்துல இருக்கிறதெல்லாம் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் பாவம் பாவம் தான், அதை புரிஞ்சுட்ட? அது அறிஞ்ச வயசுல, அறியாத வயசுல செஞ்சா? சரிங்க மாமா, நீங்க அறியாத வயசுல ஏதாவது பாவம் செஞ்சது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது?
இல்ல. அப்ப பாவம்னா என்னன்னே தெரியாது மாமா. அப்படி பாவமே என்னன்னு தெரியாம செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க நினைச்சா ஒரு குழந்தை இல்ல ஒரு மனுஷன் கூட உசுரோட இருக்க முடியாது மாமா. இங்க பாரு, அறியாத வயசு செஞ்சாலும் நீ செஞ்ச பாவத்தினால ஒரு குடும்பம் சின்ன பொண்ணமாச்சு தெரியுமா உனக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சு தெரியுமா? ஐயோ மாமா, என்ன வேதனைப்படுத்தாதீங்க. சத்தியமா அது என்ன பாவம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல மாமா. இத பத்தி நீ பேச வேண்டாம் ஆதிரா, விட்டு. இங்க பாரு, நான் இன்னொரு உண்மை உங்ககிட்ட நான் சொல்லணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது உண்மைதான். ஆனா அது மனசார இல்ல. மாமா இல்ல ஆதிரா, என்னால உன்னை மனசார ஏத்துக்க முடியல. அதே நேரத்துல உன்னை விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல, உன்னை நரகத்தில் தள்ளதுக்கும் எனக்கு மனசு இல்ல. என்னால மத்தவங்க வாழ்க்கை நாசம்னா போக கூடாது. என் தம்பி வாழணும், அவனை நம்பி வந்த பொண்ணு வாழணும். அவன் நான் கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க உறுதியா இருக்கான். அவனை சம்மதிக்க வைக்கிறதுனால லேசான காரியம் இல்ல. அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். எனக்கு வேற வழி தெரியல, அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் மாமா நமக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்காருன்னு நீ எதுவும் நினைக்க கூடாது. மாமா வேண்டாம் மாமா, என் கழுத்து நீங்க தாலி கட்ட வேண்டாம் மாமா. தண்டனை கொடுத்துறீங்க மாமா. அதுக்கு பதிலே நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்ததே மாமா. தாலி கட்டி என்ன தண்டிச்சாதீங்க மாமா, அது ரொம்ப பாவம் மாமா. வெறுப்பல்லாம தாலி கட்டாதீங்க மாமா. எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கும். ப்ளீஸ் மாமா, உங்க மேல மரியாதை கலந்த காதல் இருக்கு, அதை கொச்சப்படுத்திடாதீங்க மாமா. இல்ல மாமா, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆதிரா, இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். என் கழுத்துல தாலின்னு ஏறினா அதை நீங்க மனப்பூர்வமா கட்டுற தாலியா தான் இருக்கணும், கடமைக்கு கட்டுற தாலியா இருக்க கூடாது. உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் தாலி கட்டணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் சொன்னேன் தவிர உன் பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. அது ஒரு காலமும் நடக்காது. வேண்டாம் ஆதிரா, சத்தியமா இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். நான் ஒன்னும் அவ்வளவு தரம் தாழ்ந்து போகல. என்னால சுயமரியாதையா வாழ முடியும். பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, காதலும் கல்யாணமும் வாழ்க்கையில ஒரு பகுதி தானே. எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போகல. வேண்டாம் ஆதிரா, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போகல மாமா. காதலும் கல்யாணமும் என் வாழ்க்கையில ஒரு பகுதி. அது இனி இல்லைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர கடமைக்கு உங்களுக்கு மனைவி ஆக மாட்டேன். நீங்க கெட்ட தாலி என் கழுத்துல வாங்கிக்கவே மாட்டேன். தப்பு பண்ணாத ஆதிரா. ஏற்கனவே நீ தப்பு பண்ணதுக்கு நான் இன்னும் உனக்கு தண்டனை கொடுக்கல. இங்க பாரு, என் தம்பி நல்லா வாழணும். அவன் நேசிச்ச பொண்ணோட அவன் வாழணும். நீங்க இவ்வளவு சுயநலவாதியா இருப்பீங்க நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. உங்க தம்பி, அவரை நம்பி வந்த அந்த பொண்ணு, இவங்களாம் நல்லா வாழணும். உங்களே நம்பி இருந்தேன்னா உங்களால பொய்ய தாலி கட்டப்பட்டு பொய்யான மனைவியா வாழணும். மனுஷங்க எவ்வளவு சுயநலவாதிகள்ல. நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன பெத்தவ மட்டும்தான் தப்பானவன் நினைச்சேன். இல்ல, இங்க எல்லாருமே சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே தப்பானவங்க தான். எங்க அம்மா தப்பு பண்ணது வெளியில தெரிஞ்சது. நீங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். வேண்டாம் ஆதிரா, கோபப்படுத்தாத. நான் என்னைக்கு சுயநலமா யோசிச்சவனே கிடையாது. உன் மேல இந்த காதல்னாலதான் எவ்வளவு பகை இருந்தாலும் உன் கூட வாழணும் நான் முடிவு பண்ணினேன். இப்படி நான் உடனே வாழணும் நினைக்கவே இல்ல. என்னால இன்னொருத்த வாழ்க்கை நாசவனா போகுதுன்னு தான் நான் எடுத்த முடிவு வந்து கொஞ்சம் பின் வாங்கினேன். எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மனப்பூர்வமா உன்னை மனைவியாக்கி உன் கூட வாழலாம் எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு கால சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கல. அதனால உண்மையில உன்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அதுவும் எதுக்கு சொன்னா, தாலி மட்டும் தான் கட்டுவேன், ஆனா வாழ்க்கை இப்ப இல்ல. உன்னை முழுசா மன்னிச்சு உன் முழுசா மனைவி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை தொடங்கணும்னு நினைச்சேன். நீ நினைக்கிற மாதிரி சுயநலமான புத்தி எனக்கு கிடையாது. உன் மரமண்டைக்கு புரியுதா இல்லையா? விக்கி வாழ்க்கை மட்டும் நாசமன போகாது. அவனை நம்பி வந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமன் ஆகும். உன்னை நான் எந்த விதத்திலையும் கைவிட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன முழுசா நம்பி இருக்க, நானும் உன்னை முழுசா நம்பி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆனந்தி நிலைமை, நீ தான் சுயநலமா யோசிக்கிற. நான் ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமனா போயிடக்கூடாதுன்னு தான் யோசிச்சேன். என் இடத்துல இன்னொருத்த என்னன்னு வச்சுக்கோயா, இன்னத்துக்கு என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? அதை நீங்க பண்ணிருக்கணும் மாமா. அதை பண்ணிட்டு கடமைக்கு தாலி கட்டுறேன்னு சொன்னா சாரி. இனிமேல் உங்களை நான் நினைக்கவும் மாட்டேன். நீங்க கெட்ட தாலி என் கழுத்துல வாங்கிக்கவும் மாட்டேன். சுயநலமா யோசிக்காத. ஆனந்தி லைஃப கொஞ்சம் நினைச்சு பாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கணும். ஆனந்தி அம்மா அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவேன் சவால் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? வாழவே மாட்டா. விக்கி கூட மனசார வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி விட்டு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாரு. நீ ஒரு பொண்ணு தானே. அதுக்கு உன்னை கூட பந்த மதனை பாக்குறா. அவ வாழ்க்கைக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? நான் என் தம்பிக்காக இந்த முடிவு எடுக்கல. சுயநலமா இந்த முடிவு எடுக்கல. நான் முடிவு எடுத்தது அந்த பொண்ணுக்காக. என் குடும்பத்தில் நடந்ததுக்காக அந்த புள்ளைய தண்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு ஆதிரா,
நான் சொல்றத முழுசா கேளு. தாலி கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நான் எப்போ உன்னை முழுசா மன்னிச்சு என் ஆதிராவா, என் பழைய ஆதிராவா நான் ஏத்துக்கிடுதனோ அன்னைக்கு மனசார நான் உன் கூட வாழ்றேன். அது வரைக்கும் நம்ம பேருக்கு கல்யாணம் மனைவியா இருக்கலாம் தானே சொல்றேன். ஐயோ, இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நான் இல்ல, பைத்தியக்கார பொண்ணு கூட ஒத்துக்கிட மாட்டா. இதை அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் மனசு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க ஆனந்திக்கு நல்லது செய்றீங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல என்ன காயப்படுத்துறீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல. நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஏன் இவ்வளவு சொல்றவங்க முழுசா ஏன் ஏத்துக்க முடியல? நான் என்ன முயற்சி பண்ணாமல இருக்கு, முயற்சி பண்ணிதான் பாக்குறேன். என்னால உன் அப்பனும் நீனும் பொண்ணுங்க நினைச்சு பார்த்தாரு. பாரு, உன் பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. உன்னை காதலிச்சிருக்கேன், நீ எனக்கு சொந்தமானவா. நான் உன்கிட்ட தாலி கட்டுவேன். ஆனா உன்னை ஏத்துக்க நாள் ஆகும், அவ்வளவுதான். என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க, இங்க இரு. ஐயே, இது என்ன கண்டிஷனு? எந்த பொண்ணு சம்மதிப்பா? உங்களுக்கெல்லாம் நான் பைத்தியக்காரி ஆயிட்டேல்ல. எனக்குன்னு யாருமே இல்லாதனால உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறீங்கல்ல, அதிகாரம் செலுத்துறீங்கல்ல. எனக்குன்னு யாருமே இல்லாதனால தானே என் மேல நீங்க இஷ்டத்துக்கு உரிமை எடுத்துக்கிட்டீங்க. நீங்க பேச பேச எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு. தயவு செய்து எனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்துறாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. ஐயா, அதிரா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? வேண்டாம் வேண்டாம், யாரும் எனக்கு புரிய வைக்க வேண்டாம். என்னால இதை சம்மதிக்க முடியாது. என்ன விட்டுருங்க. என்னால தாங்கிக்க முடியல. நான் யாரும் இல்லாதவதான், தப்பான தாய்க்கு பிறந்தவதா. இது வரைக்கும் இந்த உலகம் கொடுத்த தண்டனை போதாதா? இதுக்கு மேலே எனக்கு தண்டனை தானா? இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச தண்டனை கூட பெருசா வலிக்கல. ஆனா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு சாகுற வரைக்கும் தண்டனை ஆயிரும். இல்ல, இந்த குற்ற உணர்ச்சியோடலாம் என்னால வாழ முடியாது. சுயநலமா யோசிக்காத ஆதிரா. இல்ல, இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாரு, அப்பா இன்னும் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ஒன்னால தாண்டி ஒப்பனை நான் உசுரோட விட்டுருக்க. என் குடும்பத்தை அழிச்சிட ஒப்பனை உண்டு தெரிஞ்சோ இன்னும் உசுரோட விட்டுருக்கேன்னா அது நான் உன் மேல வச்சிருந்த காதல்னாலதான். அவரை நான் ஏதாவது பண்ணிட்டா நீ நொந்த செத்துருவனுதான். அத்தனை வழி நான் எனக்குள்ளே மறைச்சு வச்சு வேதனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க, நான் என் மேலே பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு இதோட உனக்கு நரக வேதனை ஆயிரும். அதை விட இது பெட்டர்னு வாழ்றதுக்கு வழிய பாரு. இல்ல இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன கொச்சப்படுத்தாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அதிரக்கா, பார்த்தல எப்படி சொல்லிட்டு போறாங்க பாரு. அதாவது பிறந்தா நல்ல பொறுப்பா பிறக்கணும், என்ன மாதிரி பிறக்க கூடாது. எனக்கு நடக்கிற அநியாயத்தை இங்க தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஏன் அப்படி சொல்லுவியே? நான் எதுக்கு இருக்கேன்? இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒருபோதும் சம்மதிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன தப்பு பண்ணினாருன்னு முத கண்டுபிடிங்க. உங்க அப்பா மேல உள்ள கோவத்துல தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காவ. முத அது என்னன்னு முத கண்டுபிடிங்கக்கா. அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சோடனே தலைமறைவான மாதிரி ஆயிட்டாரு. பெத்த புள்ள வாழ்க்கை என்னன்னு போனாலும் பரவாயில்லன்னு அவரு தப்பிச்சா போதும் தானே எட்டி கூட வந்து பார்க்க வரல. எனக்கு நான் அடைக்கலம் கொடுக்க கூட யாருமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவளை எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். பெத்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என்னத்துக்கு வந்து சரணடைஞ்சிருக்க வேண்டாம். சரணடைஞ்சிருந்தா கூட ஒருவேளை இவர் மன்னிச்சிருப்பாரோ என்னமோ. அது உண்மைதான். இந்த வளர்ந்த மாமா மேலேயும் அவ்வளோ தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றத பார்த்தா அவர் ரொம்ப விஷயத்துல விட்டு கொடுத்து தான் போய்கிட்டு இருக்காரு. எவ்வளவோ கோவோ வெறி இருந்தோ உங்களுக்காக தானே விட்டு கொடுத்து போயிருக்காரு. அவர் விட்டு கொடுத்தது எல்லாமே சரிதான், நியாயமானது. அவர் மேல மதிப்பு மரியாதை தானா வருது. குடும்பத்தையே அழிச்சவன்னு தெரிஞ்சோம் தான் காதலிச்சோட அப்பான்னு தெரிஞ்சதுக்காக அதை விட்டு கொடுத்து போயிருக்காரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லாம் சரிதான். ஆனா இப்ப தாலி கட்டுற முறை மட்டும் தான் தப்பா இருக்கு. இது நான் சீனா இருக்குது. ஒரு பொண்ணை கொச்சப்படுத்துறாரு. அவர் செஞ்ச எல்லாமே நல்லதுதான், ஆனா இது தப்பு. இதுக்கு நீங்க ஒரு நாள் உடனே இருக்க வேண்டாம். நம்ம கழுத்துல தாலி ஏன்னா அது சுயமரியாதையா இருக்கணும். இப்படி மிரட்டிலாம் கட்டிக்க கூடாது. இல்ல, நான் இந்த தாலி வாங்கிக்க மாட்டேன். அக்கா, இங்கதான் நீங்க புத்திசாலித்தனமா யோசிக்கணும்.
என்ன சொல்ற